என்கேஜ் எக்ஸ்பர்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா 2025 கடன் இல்லாமல் வாழ்றது எப்படி அப்படின்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். கடன் இல்லாமல் வாழ்றதுக்கு முன்னாடி கடன்ல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு சொல்லுங்க மேடம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. இப்ப நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு 30,000 இருந்து 40,000 வாங்குறவங்க, அவங்க வாங்குற சேலரிக்கு மேலேயே கடன்கள் இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் எந்த மாதிரி பட்ஜெட் பண்ணணும், எந்த மாதிரி பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க கொஞ்சம் வெளியில வரலாம் கடன்ல இருந்துன்னு சொல்லி நாங்க இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு 8 விஷயங்களை பத்தி நானும் என் ஹஸ்பண்ட் பேச போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெப்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. கடன் சிக்கல்னா என்ன, அதை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் அவங்களோட கரண்டா அவங்களோட பினான்சியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, அதே மாதிரி அவங்க எப்படி எல்லாம் பட்ஜெட் பண்ணணும், கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்றது, அவங்க எப்படி சேவிங்ஸ் ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாம் அவங்க ஏன் கண்டிப்பா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா ஏன் அவங்க எப்பவுமே ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபைனலா பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்கம், அவங்க அடிஷனலா இன்கம் கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சுக்கணும்ன்றத ஃபுல்லாவே இந்த வீடியோல நானும் எங்க ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். எங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி கடன் சிக்கல்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுன்னு தெரியாம நீங்க குழப்பிட்டு இருக்கலாம். யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா எங்க வீடியோஸ் வரும். எங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டெப்ட் ட்ராப்னா என்ன, அதை பத்தி இப்ப என் ஹஸ்பண்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டெப்ட் ட்ராப் அப்படின்னா என்னங்க? டெப்ட் ட்ராப் அப்படின்றது இப்ப நீங்க ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, கடன்ல போய் சிக்கிக்கிறது. இப்ப ட்ராப்னா என்னன்னா, இப்ப கடன் வாங்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தேவையான விஷயத்துக்கு கடன் வாங்கலாம். இப்ப டெப்ட் ட்ராப் அப்படின்றது இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு 30,000 ஒரு 40-50,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேலரியில ஒரு மோர் தேன் ஒரு 40-50% மேல இஎம்ஐ அவங்க பே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லோன்ஸுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ட்ராப்குள்ள அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் டெப்ட் ட்ராப். ஏன்னா லோன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய லோன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கிரெடிட் கார்டு தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு த்ரெட்டான ஒரு விஷயம். ஆனா மார்க்கெட்ல கிரெடிட் கார்டை ஏதோ ஒரு பெரிய விஷயமா ப்ரொமோட் பண்றாங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அது கண்டிப்பா அது உண்மைதான். பட் ஆனா இந்த கிரெடிட் கார்டை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஏன்னா இருக்கிறதுலயே வட்டி அதிகமா போடக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா கிரெடிட் கார்டு தான். கிரெடிட் கார்டுல இப்ப நம்ம ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா அவங்க மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு சொல்லிட்டு 2,000 ரூபாய் கட்டினா போதும், 3,000 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா அது வட்டி தான். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட்டை விட கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 35% 40% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அதிகமான கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பில் கட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட சேலரியில ஒரு 40-50% இஎம்ஐ வட்டி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்க ட்ராப்குள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம எப்படி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி பட்ஜெட் பண்ணலாம், எப்படி நம்மளோட வரக்கூடிய வருமானத்தை எப்படிலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நம்மள்ட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, வாங்குற சேலரியை விட அதுக்கு அதிகமாவே இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன், வாங்குற சேலரியே எனக்கு பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது அவங்களோட சேலரிக்கு மேல அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு கடன்ல போய் சிக்கிக்கிறாங்க? இந்த மாதிரி ஆஃபர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் ஏன் ரொம்ப அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அப்ப அவங்கள்ட்ட சரியான பட்ஜெட் இல்ல. ஆமா, இல்ல என்னன்னா பினான்சியலா இப்ப நிறைய நாலேஜ் இருக்கு. இப்ப நம்ம ஒரு வேலை பாக்குறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனால நம்ம வேலை பார்க்கறோம், மணி ஏர்ன் பண்றோம். ஸோ மணி ஏர்ன் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மணியை நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம், அந்த மணியை வச்சு எப்படி ஃபேமிலியை ரன் பண்றோம், அந்த மணியை எப்படி பட்ஜெட் பண்றோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்கில். இது யாருமே சொல்லி கொடுக்கறது கிடையாது. இப்ப ஸ்கூல்லாம் நமக்கு சயின்ஸ் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. காலேஜ்ல போய் பிஇ படிக்கிறோம், பிஎஸ்சி படிக்கிறோம். ஆனா நம்ம அந்த சம்பாதிக்கிற பணத்தை எப்படி ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும், எப்படி அலோகேட் பண்ணணும், என்னென்னலாம் நம்ம வாங்கலாம், ஸோ எப்ப எந்த நேரத்துல வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாததான் ஒரு காரணம். வேலைக்கு போனோடனே என்ன பண்றாங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு இப்ப நம்ம இருக்கிறது. ஸோ எல்லாமே ஈஸியா வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. நம்ம 0% டவுன் பேமெண்ட் அப்படின்றாங்க. நீங்க பணமே கொடுக்க வேணாம், ஏசியை எடுத்துட்டு போங்க, நீங்க பணமே கொடுக்க வேணாம், பைக் எடுத்துட்டு போங்க, நீங்க பணமே கொடுக்க வேணாம், செல்போன் எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. ஸோ என்னன்னா கடலுக்குள்ள போய் ஒருத்தர் விழுறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான்.
இப்போ ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாமே முதல்ல எல்லாமே கடன்ல வாங்கிடுறாங்க. சோ வாங்கிட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்கே இல்லாம அவங்க வந்து நிறைய வந்து ஃபேன்சியா ரொம்ப லக்ஸரி ஐட்டம்ஸ், காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாங்குறதுனாலதான் வந்து கடன் வந்து அதிகமா ஏறுது. கடன் ஏறுறதுக்கு ஒரு மெயின் காரணமே வந்து அதுதான். இப்ப வந்து நம்மளோட பினான்சியல் சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க இல்ல. இப்ப ஒருத்தர் டெப்ட் டிராப்ல இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து ஆமா அவங்கள வந்து அதுல இருந்து நம்ம முதல்ல அந்த சிச்சுவேஷனை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்களோட பினான்சியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியாமே அடுத்தடுத்து செலவுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப பினான்சியல் ஸ்ட்ரென்த் உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, ஒரு டைரியோ ஒண்ணு எடுத்துக்கங்க. நீங்க வந்து எழுதுங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு வருமானம் வருது. இப்ப நீங்க மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, வேற குடும்பத்துல வேற ஏதாவது வருமானம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த வருமானம் வருது அப்படின்றத எழுதணும். எழுதிட்டு நம்ம வந்து என்னென்னா நமக்கு வந்து முக்கியமான செலவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம எழுதணும். இப்ப மேரிட் இருக்காங்க, இப்ப கிட்ஸ் இருக்கு அப்படின்னா இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பட்ஜெட்டிங்ல வந்து இப்ப நான் ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜியே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்ப வந்து 60% இப்ப நீங்க ஒரு 40,000 50,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 60% ஆஃப் தி சேலரியை வந்து உங்களோட முக்கியமான தேவைகளுக்கு வச்சுக்கிட்டு 20% வந்து நீடுன்னு சொல்லுவாங்க. நீடுன்றது வந்து முக்கியமான செலவு. இப்போ கண்டிப்பா செலவு பண்ண வேண்டியதுக்கு வந்து ஒரு 60% சேலரி, ஒரு 20% அப்படின்றது நீடு, இன்னொரு 20% வந்து சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். சோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு இப்ப அந்த 50%ல என்ன வரும் அப்படின்னா இப்ப வந்து வீட்டுக்கு வந்து ரெண்ட் கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, பாலுக்கு கிராசரிக்கு ஸ்பெண்ட் பண்றது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 60%க்குள்ள வந்துடும். இன்னொரு 20% அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம நினைச்சோம்னா அதை கொஞ்சம் நம்மளால சுருக்க முடியும். அதே மாதிரி இப்ப ட்ரெஸ் வந்து இப்போ ஒரு மாசத்துக்கே வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம நினைச்சோம்னா அதை வந்து கொஞ்சம் நம்மளால சுருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு 20% வந்து நீடுக்காக வந்து நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு 20% வந்து சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் சேலரியில. இப்ப கிட்ஸ் இருக்காங்க, ஒரு கிட்ஸ் இருக்காங்க, 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க எஜுகேஷனுக்காகவோ இல்ல வந்து மத்த உங்களோட கமிட்மெண்ட்ஸ் நீங்க மீட் பண்றதுக்கு, உங்களோட கோல்ஸ் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு மினிமம் ஒரு 20% ஆஃப் தி சேலரியை வந்து சேவ் பண்ணி இந்த மாதிரி பட்ஜெட் பண்ணோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி போகலாம். பட் இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படின்றதே தெரியாம நம்ம லோன் போடுறது, அதே மாதிரி கிரெடிட் கார்டு நம்ம வந்து யூஸ் பண்றது, ஷாப்பிங் போறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றதுனால கடன் வந்து ஒரு பக்கம் ஏறி போயிடுது. ஸோ பினான்சியல் ஸ்ட்ரென்த்ன்றது நீங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்னலாம் இன்கம் வருது, என்னோட சேலரி எவ்வளவு, என்னோட ஒய்ஃப் சேலரி எவ்வளவு, வேற ஃபேமிலியில வேற என்ன இன்கம் வருது அப்படின்றத எழுதிக்கிங்க. அதே மாதிரி முக்கியமான எக்ஸ்பென்சஸ் நான் சொன்னேன் இல்ல, ஒரு 50% 60% ஆஃப் சேலரியை நீங்க வந்து என்னென்ன முக்கியமான நீங்க செலவழிக்கணுமோ அதை ஒரு லிஸ்ட் வந்து போட்டுக்குங்க. இன்னொரு வந்து 20%க்கு வந்து ஒரு நீடு என்னென்ன இருக்கு, அந்தந்த மந்த்துக்குரிய நீடு என்ன இருக்கு. இந்த மந்த் வந்து இப்போ கிட்ஸுக்கு ஒரு பர்த்டே வரலாம், ஸோ அந்த கேக் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு நீடு இருக்கும். இப்போ வந்து ஒரு இப்போ மதருக்கோ ஃபாதருக்கோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போற ஒரு செலவு இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு எழுதிக்கணும். இன்னொரு 20% சேவிங்ஸ் எழுதிக்கணும். இப்போ உங்களுக்கு சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா முதல்ல நீங்க என்னென்ன கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன் வந்து எத்தனை வருஷத்துக்கு நீங்க கட்டிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப கிரெடிட் கார்டு கடன் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கு எவ்வளவு வந்து பில்ஸ் வந்து டியூ இருக்கு, நீங்க எவ்வளவு அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இல்ல வேற கோல்டு லோனோ வேற ஏதாவது பர்சனல் லோனோ போட்டிருக்கீங்கன்னா எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி நீங்க வந்து எழுதிட்டு வருமானம் எவ்வளவு வருது, நம்ம எவ்வளவு கடன் கட்டிட்டு இருக்கோம், ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஒரு பேப்பர்லயோ டைரியிலயோ எழுதி பார்த்தாதான் அதுதான் நம்மளோட பினான்சியல் சிச்சுவேஷன், பினான்சியல் ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாம், ஸோ எந்த கடனுக்கு வட்டி அதிகமா இருக்கு, எந்த கடன் வந்து நம்ம சீக்கிரமா அடைக்கணும், எந்த கடன் வந்து சின்ன கடனா இருக்கு, எந்த கடன் பெரிய கடனா இருக்கு அப்படின்ற விஷயத்துல முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சு நம்ம வந்து எதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும், எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இப்போ வரக்கூடிய சம்பளத்தை வந்து எப்படி வந்து நம்ம அலோகேட் பண்ணணும் அப்படின்ற பிளானிங்கே வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணாதான் நம்ம வந்து பண்ண முடியும்.
இப்ப எங்களோட சேனல்ல பாத்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் அவங்க வாங்குற சேலரியை பேஸ் பண்ணி அவங்க என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு லாஸ்ட் வீடியோ கூட நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பட்ஜெட்டிங்க பத்தி சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்டும் நீங்க டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்ப நாங்க எப்படி கடனை கட்டுறது, கடனை ரீபேமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எல்லாருமே. நீங்க அசஸ்மெண்ட் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர்ல நீங்க எவ்வளவு உங்களுக்கு இன்கம் இருக்கு, எவ்வளவு லோன் கட்ட வேண்டியது பாக்கி இருக்கு, என்னென்ன லோன் இருக்கு, எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கிரெடிட் கார்டுக்கு எவ்வளவு பெண்டிங் இருக்கு, வேற நீங்க ஏதாவது சீட்டு போட்டிருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு கட்டணும், இந்த மாதிரி நீங்க எல்லாமே லிஸ்ட் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம இப்ப எடுத்தோடனே போய் ஒரு பெரிய லோன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 லோன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு லோனு, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லோன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 20,000 ரூபாய்க்கு ஒரு லோன் இருக்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லோன் இருக்கு, ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லோன் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா சின்ன லோனை சீக்கிரமா அடைக்க முடியும். சோ நம்ம என்ன பண்ணலாம், கிரெடிட் கார்டுல அந்த மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு சொல்லி போடுவோம். அந்த மினிமம் அமௌண்ட் டியூவை மட்டும் பே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா உங்களால எவ்வளவு மேக்சிமம் அந்த அமௌண்ட்டை பே பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாதிரி பெரிய அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய லோன்ஸ் கிரெடிட் கார்ட்ஸை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணும். நீங்க முதல்ல நீங்க லிஸ்ட் போடும்போது எந்தெந்த லோனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இப்போ சார்ஜ் பண்றாங்கன்றதையும் நோட் பண்ணணும். அதை முதல்ல நோட் பண்ணி உங்களோட வருமானம் எந்த இடத்துல அதிகமா போய்கிட்டு இருக்கு, எந்த இடத்துல வட்டி அதிகமா நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கடனை முதல்ல அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மினிமம் அமௌண்ட் டியூ நீங்க அதை மட்டுமே பே பண்ணாம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு, 2,000 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு 5,000 கட்டி ஒரு 4 மாசத்துக்குள்ள அதை க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அது ஒரு வழி. சின்ன லோனை முதல்ல க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு சின்ன லோன் இருக்கு, ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு லோன் இருக்குன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, நம்ம ஒரு லோனை அடைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும். நம்ம எடுத்தோடனே போய் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 5 லட்சம் ரூபாய் லோனை போய் அடைக்க போறேன் அப்படின்ற மாதிரி போனோம்னா கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க எடுத்தோடனே போய் டக்குன்னு ஒரு பெரிய லோன் அடைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால முதல்ல என்ன பண்ணலாம்னா இருக்கிறதுலே முதல்ல சின்ன லோன் எது இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சின்ன லோனை க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ப்ரையாரிட்டி எது கொடுக்கலாம் அப்படின்னா, பர்சனல் லோனோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டுல அவங்க கட்டிட்டு இருக்காங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா எதுக்கு இருக்கோ அதை கொஞ்சம் பணம் அதிகமா கட்டி ப்ரீ க்ளோஸ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். சோ இது ஒரு வழி இருக்கு. முதல்ல நீங்க அந்த அசஸ்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஒரு ஐடியாவே கிடைக்கும். எந்த லோனுக்கு எவ்வளவு வட்டி போயிட்டு இருக்கு, எந்த இடத்துல நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். அது என்ன சொல்றீங்கன்னா நீங்க உட்கார்ந்து முதல்ல எழுதணும் என்னென்ன நம்ம கடன்கள்லாம் இருக்கு, நமக்கு எவ்வளவு வருமானம் வருது, வீட்டுல முதல்ல பேசணும், எவ்வளவு செலவுகள் ஆகுது பேசணும். இப்ப ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஹஸ்பண்ட் வைஃப் உட்கார்ந்து அவங்க முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும். நமக்கு இவ்வளவு இன்கம் இருக்கு, நம்ம இவ்வளவு கடன் நமக்கு இருக்கு, இந்த கடனுக்கு இவ்வளவு வட்டி இருக்கு, இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட ஃபேமிலி இன்வால்வ் பண்ணி பேசணும். குழந்தைங்களுக்கு தெரியணும் ஃபேமிலியோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாதான் குழந்தைகளுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் சேவிங் ஹேபிட்ஸை அவங்க எப்படி வளர்த்துக்கணும்? ஒரு சாதாரண ஒரு மிடில் ஃபேமிலியா இருந்தா கூட அவங்க எப்படி அவங்க அந்த பழக்கங்கள் சேவிங்ஸ்ன்றது என்னன்னா அது ஒரு ஹேபிட் தான். இப்ப நம்ம நிறைய வழிகள் இருக்கு. இப்ப தாராளமா ஒரு 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கடனே வாங்காம கண்டிப்பா வாழ முடியும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல நம்ம எப்படி ஒரு மினிமலா வச்சுக்கலாம், நம்ம எப்படி ஒரு நமக்கு தேவையான செலவுகளை எப்படி கரெக்டா நம்ம பட்ஜெட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றதுதான் அதுல முக்கியமான விஷயம். நம்ம உட்கார்ந்து பிளானிங் தான் பண்ணணும். இப்ப நம்ம காய்கறிகள் கடையில வாங்கி பழங்கள் வாங்கி நம்ம வீட்டுல குக் பண்ணி சிம்பிளான சாப்பாடா ஹெல்த்தி சாப்பாடா சாப்பிட்டோம்னா கண்டிப்பா ஹோட்டல்ல சாப்பிடறத விட செலவு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ ஒரு குக்கிங் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க வெளியூர்ல ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மணியை எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணணும், லோன் எல்லாம் உங்களுக்கு அடைக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஆக வேண்டிய செலவுகளை நம்ம அதுக்காக பட்னி கடந்து லோன் அடைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எப்படி ஒரு பிளானிங் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு குக்கிங் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே சிம்பிளா
காய்கறிகள் வாங்கி நம்மளே வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது மூலியமா அதுல நிறைய மணியை வந்து நம்மளால மிச்சம் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஷாப்பிங் என்னென்ன விஷயங்கள் பண்றோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்றோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு பட்ஜெட் பண்ணி கையில இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் பண்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம மேக்சிமம் இந்த ஃபியூலுக்கு கூடிய சார்ஜஸ் வந்து நம்ம இந்த கடனை அடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து குறைச்சிக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு சில ஹேபிட்ஸ் தான் வந்து நம்ம வந்து பழகிக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆளா இருப்பாங்க. இப்ப ஒரு புது படம் வந்துருச்சுன்னா நாளே போய் பார்க்கணும், தியேட்டர்ல போய் வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கடனை அடைக்கணும். இப்போ 5 லட்ச ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹேபிட்ஸை தான் டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி ஹேபிட்ஸை டெவலப் பண்ணி நம்ம வந்து இது ஃபேமிலியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் இது வந்து பாசிபிள். இப்ப வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, இப்ப ஹஸ்பண்ட் வந்து பண்றது ஒய்ஃபுக்கு பிடிக்கல, ஒய்ஃப் பண்றது ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. எப்படி வந்து நம்ம இந்த மணியை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேஷனே இருக்காது. ஸோ உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிம்பிளா ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து ஒரு பட்ஜெட்டா இருக்க முடியும். நம்ம நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், சிம்பிளா ஒரு 30,000 ரூபாய் வாங்கி கடனே இல்லாம அதே நேரத்துல சேவிங்ஸ் பண்ணி இருக்கிறவங்கள நான் நிறைய, அது ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்றவங்க நான் வந்து நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அது பாசிபிள் தான். நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படின்னா என்ன முதல்ல? இப்போ வந்து ஒரு 30,000 40,000 ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பிரைவேட் எம்ப்ளாயியா இருப்பாங்க, ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், சடனா டக்குன்னு வேலையில இருந்து அவங்க வெளியில எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு மொய் எழுத வேண்டியது வந்துடும், இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம். இப்ப எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு தேவையான ஒரு நம்மளோட முக்கியமான செலவுகளை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருக்கிறோம்ல, அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் பேக்கப் வச்சிருக்காங்கன்னா, இப்போ ஒரு திடீர்னு ஒரு வேலையில ஒரு டிரான்ஸ்பர் ஆகுது, ஒரு கம்பெனி மாறுறாங்க, ஒரு 2 மாசம் நமக்கு ஜாப் வந்து கிடைக்கல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, இல்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். சோ இது வந்து என்னன்னா இதுவும் ஒரு ஹேபிட் தான். இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது வந்து நம்ம வந்து மாசம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆர்டி மாதிரி போட்டு பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி போட்டு சேர்த்து வச்சு ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட்டு வைக்கலாம், இல்ல ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம பார்க் பண்ணி வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒன்லி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தாதான் நான் அந்த ஃபண்டை வந்து தொடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு வைராக்கியமா இருக்கணும். இப்போ நம்ம தொட்டதுக்கெல்லாம் வந்து சரி நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கிறோம்ல அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போதுதான் அந்த ஃபண்டை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து என்னன்னா எல்லாமே வந்து ஒரு பழக்கம் தான், ஒரு ஹேபிட் தான். நம்ம எப்படி நம்ம மைண்டை செட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவு வந்து என்னன்னா சைக்காலஜி தான் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வந்து மணியை வந்து பாக்குறோம், அந்த மணியை நம்ம வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றோம், எப்படி அலோகேட் பண்றோம் அப்படின்றது ஒரு விதமான சைக்காலஜி. ஸோ ஒரு 1,00,000 ரூபாய் நீங்க வந்து பேங்க்ல நீங்க போட்டு வச்சிருக்கீங்க, இது வந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சியா ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனுக்காக இந்த பணத்தை வச்சிருக்கிறேன், மற்ற எந்த ரீசனுக்காகவும் இந்த பணத்தை நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்டா நம்ம வந்து இருக்கணும். இப்ப எமர்ஜென்சி ஃபண்ட் அந்த பணத்தை வீட்டுல வச்சுக்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கிறது. வீட்டுல வச்சிருந்தா வேலைக்கே ஆகாது. அது நம்ம ஆமா ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வைக்கலாம், ஒரு பேங்க்ல பிக்சட் டெபாசிட்டா போட்டு வைக்கலாம், இல்லனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு வைக்கலாம். லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கும், எப்ப தேவைப்பட்டாலும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். இப்ப மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி அவங்க எந்த மாதிரி இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. இந்த லெவல் ஒரு இன்கம்ல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஒரு 20% ஆஃப் தி சேலரி, ஒரு 30% ஆஃப் தி சேலரிய சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம வந்து ஒரு கோல் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம போகலாம். இப்போ வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு எஜுகேஷனுக்கு தேவைப்படுது, ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு நம்மளோட குழந்தைங்களுக்கு மேரேஜுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்க கம்ப்ளீட்டா வந்து நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது எப்படி இருக்கும், நீங்க வந்து எத்தனை மாசத்துக்கோ எத்தனை வருஷத்துக்கோ எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணுங்க. அது போக வந்து நீங்க ஒரு
சேஃப்டியா பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், 15 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டம், அந்த மாதிரி விஷயத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்னைய கேட்டா வந்து இப்ப நீங்க ஒருத்தர் மட்டும்தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பிரீமியம் கம்மியா இருக்கும், கவரேஜ் வந்து உங்களுக்கு கூட கிடைக்கும். நீங்க ஒரு 50,000 சேலரி வாங்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு 1 crore டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியான பிரீமியம்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிரீமியம் கம்மியா தான் இருக்கும், ஏஜ் ஆக பிரீமியம் வந்து அதிகமாகும். ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, பெரியவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான் வந்து பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். சோ அதனால உங்களுக்கு அது வந்து உங்களோட பட்ஜெட்குள்ள உங்களுக்கு வந்து எதிர்பாராத செலவுகள்ல முதல்ல இருக்கிறது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். அந்த உங்க ஒரு 20% சேவிங்ஸ் 30% சேவிங்ஸ் பண்றதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிரீமியம் சொல்லி ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தாராளம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மத்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கோல்டுல ஒரு பார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கோல்டுல இப்ப டிஜிட்டல் கோல்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நகை சீட்டு போட்டு ஒவ்வொரு நகை வந்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேலரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதிகப்படுத்திட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சேலரி ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. செலவுகளை அதிகப்படுத்தாம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துங்க. முதல் ஸ்டெப் வந்து உங்களுக்கு இருக்கிற முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை நான் சொன்ன மாதிரி வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் நீங்க எந்த கடன்ல பே பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கடனை அடைக்கிறதுக்கு முதல்ல போக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு கட்டிட்டு இருக்கீங்கன்னா கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்றதுக்கு நீங்க வந்து போக்கஸ் பண்ணுங்க. முதல்ல கடனெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20% 30% சேவிங்ஸ் பண்ணுங்க. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி கோல்டு எஸ்ஐபி பண்ணலாம், பிபிஎஃப் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப எங்களோட சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி கோல்டுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம். நீங்க அதெல்லாம் போய் இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சில நாங்க எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே ஆஃபர் பண்றோம். டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், ஸ்கூல் வேனு, பிரைவேட் வேனு, ஓன் கார் வச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நீட் இருந்தாலுமே எங்களை நீங்க தாராளமா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நாங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து எங்க ஆபீஸ்ல வந்தா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியே இல்ல, வாட்ஸ்அப் மூலியமாவே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். அதே மாதிரி வேற என்னென்ன வழிகள் இருக்கு கடன்களை கட்டுறதுக்கு, அடைக்கிறதுக்கு? அடிஷனலா என்னென்ன இன்கம்ஸ் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கணும்? கண்டிப்பா இப்ப வந்து இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது, இப்ப உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற வருமானத்தை எப்படி நீங்க பட்ஜெட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம லோனை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப கடனை நம்ம சீக்கிரமா அடைக்கணும் அப்படின்னா நமக்கு இன்கம் வந்து ஜாஸ்தி வரணும். ஸோ இன்கம் ஜாஸ்தி வந்து வரதுக்குரிய வழிகளை நம்ம வந்து திங்க் பண்ணணும். இப்ப 9 to 5 ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து அடிஷ்னலா வேற ஏதாவது நம்ம ஒரு பிசினஸ் வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்ப முன்னாடி இருந்ததை விட இப்பெல்லாம் இந்த 2025 இந்த டைம்லலாம் நம்ம வந்து அடிஷ்னலா ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிசினஸா இருக்கட்டும், இல்ல வெறும் இன்டர்நெட் பேஸ்டு பிசினஸ் ஒரு சிம்பிளா நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்க ஊர்ல என்ன மாதிரியான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம ஏதாவது ஒரு ஆன்லைன்ல செல் பண்ண முடியுமா, ஒரு அமேசான் ஸ்டோர் ஓபன் பண்ண முடியுமா, இன்ஸ்டாகிராம்ல நம்ம செல் பண்ண முடியுமா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது மூலியமா ஏதாவது நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் வச்சுதான் நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும், அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம அடிஷனலா ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ண முடியுமா, சோ நம்ம வந்து செகண்ட் இன்கம் நம்ம வந்து ட்ரை பண்ண நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு நம்மளோட ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், இல்ல புது விஷயங்கள் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம வந்து அடிஷ்னலா நம்ம ஒரு ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன விஷயத்த லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். இப்ப வந்து இப்ப ஏஐ வந்து கத்துக்கலாம், அதே மாதிரி நம்ம டிசைனிங் கத்துக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குரிய டிமாண்ட் எல்லாம் அதிகமா இருக்கு.
சோ நம்ம வந்து இப்ப ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரியான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்ப வந்து காரைக்கால் இருக்கிறவங்களுக்கு அங்க ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் மத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும். திருநெல்வேலியில இருக்கிறவங்க அந்த ஊர்ல ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இருக்கும், அது வந்து சென்னையில இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும். சென்னையில ஒரு ஹோல்சேல் ஏரியால இருக்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியா கிடைக்கும், அவங்க அதை வந்து மத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களை சுத்தி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு பிசினஸா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமா, உங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு செகண்ட் இன்கம் ஒரு பிசினஸ் நம்ம டெவலப் பண்ண முடியுமா, இப்ப இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது வந்து மணி நம்ம ஏர்ன் பண்ண முடியுமான்றதை திங்க் பண்ணணும். ஸோ இது நம்ம பண்ணி நீங்க வந்து அதுக்கு நீங்க ஒர்க் நீங்க பண்ணி கண்டினியூஸா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இது வந்து ஒரு வழி. இப்ப எனக்கு 30,000 ரூபாய் தான் சம்பளம், எனக்கு 40,000 ரூபாய் தான் சம்பளம், இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காம, சோ உங்களை சுத்தி என்ன வாய்ப்புகள் இருக்கு, உங்களுக்கு என்ன விஷயம் நல்லா வருது, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, சோ உங்க ஊர்ல என்ன மாதிரியான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் நீங்க அந்த கடனை அடைக்கிறதுல போக்கஸ் பண்ணலாம். சோ செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செகண்ட் இன்கம்ல இருந்து வரக்கூடிய இன்கம் ரெவன்யூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்கோ கடன் அடைக்கிறதுக்கோ நீங்க வந்து போக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மணியை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. இப்ப கடன் வாங்கக்கூடாது. இப்ப எசென்சியலா ஒரு சில விஷயங்கள், இப்ப ஒரு மேரேஜுக்காக கடன் வாங்குறீங்க, இல்ல ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கடன் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒன்னும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்ப நீங்க அந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆர்வத்துல நம்ம பொருள் வாங்கிட்டோம், ஷாப்பிங் பண்ணிட்டோம், கடன் வாங்கிட்டோம், பட் அப்படின்னா நம்ம இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப எனக்கு இதை வந்து இருக்கு, நான் தெரிஞ்சுக்கிச்சு, எனக்கு இந்த மாதிரி இனிமேல் நான் வந்து வாங்கக்கூடாது, இனிமேல் நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணிட்டு அதே நேரத்துல நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட வரக்கூடிய மணியை ப்ராப்பரா அலோகேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி செகண்ட் இன்கமோ ஒரு பிசினஸோ நம்ம பண்றதுக்குரிய நம்ம வாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டு கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, உங்களால சீக்கிரமே உங்களோட கடன்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய இன்கமை ப்ராப்பரா பட்ஜெட் பண்ணுங்க, ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேற உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட் தேவைப்பட்டாலோ நீங்க வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப பர்சனல் பினான்ஸ் அட்வைஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க என்னென்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், என்னென்ன மாதிரியான இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், எந்த கம்பெனில இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கம்பெனில உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் நல்லா இருக்கும், எந்த கம்பெனில உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்லா இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. இப்ப நம்மளுக்கு இவ்வளவு கடன் இருக்கேன்னு சொல்லி நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம, ஸ்ட்ரெஸ் நீங்க அதிகமாயிட்டீங்கன்னாவே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அந்த நம்ம கடன்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றதுன்றதுதான் நாங்க உங்களுக்கு ஒரு அழகான ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கோம். நாங்க கொடுத்திருக்க அந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வந்து ரெகுலராகவே இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பெர்சனல் பினான்ஸ் ரிலேட்டடா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க கொடுக்குற ஆதரவு, நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே. தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். Thank you.